வணக்கம் நண்பர்களே. நான் பரமேஸ்வரன். ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம் ஒட்டன்சத்திரம். நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, பலதானிய விதைப்பு அப்படிங்கிற ஒரு முறையை பற்றி தான் பகிர்ந்துக்கிறதுக்காக. அது என்ன பலதானிய விதைப்பு அப்படின்னா, இது நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கும்போது மண்ணை வளப்படுத்துறதுக்காக நிறைய முறைகளை கையாண்டாங்க மக்கள். ஸோ விவசாயிகள் நம்ம முன்னோர்கள் நிறைய முறைகளை கையாண்டிருக்காங்க. அதில் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க நிலத்தை சுற்றியும் அவ்வளவு மரம் செடி கொடிகள் இருக்கும். அந்த மரம் செடி கொடிகள்லேருந்து இலதலைகளை வெட்டி வந்து நிலத்தில் போட்டு நல்லா மிதித்து விட்டு, அதுக்கப்புறம் அந்த மண்ணை வளப்படுத்தி அதில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவங்க நம்ம முன்னோர்கள். அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா, அந்த மரங்கள் தோட்டத்துக்குள்ளேனா நிலம் மட்டும்தான் இருக்குது, சுற்றியும் மரங்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுனாங்க, கால்நடைகளோட சாண எரு, குப்பை மண்ணுன்னு சொல்லி அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகிடுச்சு, இப்போது குப்பை மண் போடுறதும் நின்று போயிடுச்சு. அந்த இலதலைகளை வெட்டி போடக்கூடிய அந்த முறைகளும் நின்று போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரசாயன உரங்களை போட்டு விட்டுட்டு நேரடியாக விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது புதுசாக ஒரு நிலத்தை நம்ம இயற்கை விவசாயம் பண்ண துவங்கக்கூடிய அந்த விவசாயிகளும் சரி, ஆல்ரெடி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் சரி, தன்னோட நிலத்தை வளப்படுத்துறதுக்கு அவங்க ஏற்படுத்தின ஒரு முறை, கையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பலதானிய விதைப்பு முறை. இது என்ன பலதானிய விதைப்பு முறை அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உரப்பயிர்கள், வாசனை பயிர்கள்னு சொல்லி 20க்கும் மேற்பட்ட விதைகளை கலந்து ஒரு ஏக்கருக்கு 20லிருந்து 25 கிலோ கலந்து அந்த நிலத்தில் விதைச்சி விடுறது. இப்படி விதைச்சி விட்டுட்டு அது பூ பூக்கிற சமயத்தில் அதை அப்படியே மடக்கி ரொட்டவேட்டர் மூலமாக உழவு பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெற்றிகரமான முறையாக இருக்குது. ஏன் இந்த முறை வெற்றிகரமான முறையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எரு எடுத்து காட்டுக்குள்ளே ஏக்கருக்கு இத்தனை டன்னுன்னு சொல்லி போடுறாங்க. அதை போட்டுட்டு மடக்கி உழவு பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, பயிர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த சாணத்தின் குப்பையிலேருந்து எருவிலேருந்து நிறைய களைச்செடிகள் முளைச்சி வந்து இந்த களை எடுக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது நிறைய அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிலத்தில் பலதானிய விதைப்புகளை தூவி விட்டுட்டு இது 45 நாள் கழித்து ஓரளவுக்கு நல்ல வளர்ந்ததும் அதை மடக்கி உழவு பண்ணும்போது சாணி குப்பை போட்டோம்னா என்ன ஒரு எருவு கிடைக்குமோ இந்த பயோமாஸுங்கிறது அந்த மண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. நம்ம இன்னொரு முறையும் கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த எருவு போடும்போது இந்த பலதானிய விதைகளை கலந்து விதைச்சி விட்டுட்டு இப்போது உழவு ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த சாணி குப்பையில் இருக்கிற களைகளும் முளைச்சி வரும், நம்ம விதைச்சிருக்கிற அந்த விதைகளும் முளைச்சி வரும். எல்லாம் வளர்ந்து வரும்போது ஒரு 45 நாளில் மடக்கி உழவு பண்ணுறது மூலமாக களை செடிகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே சமயம் அந்த பலதானியம் மூலமாக மண்ணை வளப்படுத்திக்கவும் முடியும். ஸோ இதுதான் அந்த முறை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 25 கிலோ அப்படின்னு சொல்லி இந்த பலதானிய விதைப்புகளை எல்லா பக்கமும் கொடுத்துக்கிட்ருக்கோம். கேட்குற விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்குறோம். பார்சல் சர்வீஸ் மூலமாக எல்லாருக்குமே அனுப்புகிறோம். ஸோ இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் எல்லா பக்கம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இனி இந்த பலதானியங்களை விதைக்கிறதுக்கு விரும்பக்கூடிய மக்களுக்கு பலதானிய விதைப்புகளை நம்ம கொடுக்க முடியும். தோப்புகளாக வச்சுருக்காங்க, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, இந்த மாதிரி தோப்புகளாக வச்சுருக்கிற கூடிய விவசாயிகளும் கூட இப்போ விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணிடுதுன்னா, அந்த தோப்புகளுக்குள்ளே ஃபுல்லாக களைச்செடி முளைச்சி வந்துடுது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த முறையை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20லிருந்து 25 கிலோ விதைச்சி விட்டுட்டு ஒரு 45-50 நாள் கழித்து மடக்கி உழவு பண்ணி விட்டுறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தோப்புகளுக்குள்ளே இருக்கிறவங்க. சரி, நான் விவசாயம் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது, 5 ஏக்கர்லேயும் நான் மொத்தமாக பலதானியத்தை விதைச்சின்னா நான் எப்போ பயிர் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னா இந்த வருஷம் ஒரு 2 ஏக்கரில் பலதானிய விதைப்பு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் 2 ஏக்கர், அதுக்கடுத்த வருஷம் இன்னும் 2 ஏக்கர், இப்படி நம்ம பிரித்து கூட நம்ம பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் இப்போ தான் விவசாயம் அந்த நிலத்தில் பண்ண போகிறேன், ரொம்ப நாளாச்சு இந்த நிலத்தில் விவசாயம் பண்ணி, இந்த நிலத்தை வளப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு இது பலதானிய விதைப்பு முறையை நம்ம விதைச்சி விட்டு அதை மடக்கி உழவு பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த நிலம், பட் ரசாயன விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த நிலம், இதை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துக்காக மாறணும்னு இருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போதைக்கு எதுவும் பயிர் பண்ணவெல்லாம் இல்லை அந்த நிலத்தை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தோட்டத்து முழுக்க 20லிருந்து 25 கிலோ ஒரு ஏக்கருக்கு பலதானிய விதைப்புகளை விதைச்சி விட்டுட்டு 45லிருந்து 50 நாள், முறை வந்து பார்த்திங்கன்னா 45 நாளில் மடக்கி உழவு பண்ணலாம். ஸோ ரெண்டாவது திரும்பவும் பலதானிய விதைப்பு விதைச்சி விட்டு 60 நாளில் மடக்கி உழவு பண்ணலாம். மூணாவது முறை பலதானிய விதைப்புகளை விதைச்சி விட்டுட்டு 60லிருந்து 70 நாளைக்குள்ளே உழவு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 3 முறை பலதானிய விதைப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு இயற்கை விவசாயத்துக்கு தயாரான ஒரு நிலமாக நம்ம தேர்வு பண்ணி அந்த நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க.
ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி தோப்புகளுக்குள்ளேயும் பலதானியம் விதைக்கலாங்க. அதுக்கடுத்து ஒரு நிலம் புதுசாக விவசாயம் பண்ண போகிறோம்னா அந்த நிலத்துக்குள்ளேயும் பலதானிய விதைப்பு பண்ணிக்கலாம். இயற்கை விவசாயம் பண்ண போகிறோம்னா அந்த நிலத்தையும் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு பலதானியத்துக்கு விதைப்புக்கு தயார் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு மண்ணை வளப்படுத்துறதுக்கு பல்வேறு முறைகளில் இந்த பலதானிய விதைப்பு முறையை விதைச்சி அதுக்கப்புறமா நம்ம பயிர் பண்ண துவங்கணும்னா மண்ணோட அந்த வளங்கிறது அதிகமாகும், மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக